வந்தாச்சு. 8 மணிக்கெலாம் வந்தாச்சு. என்ன நேரமே வர சொன்னாங்கன்னு சொல்லி செக்கப்புக்கு. வீட்டில் வீடியோவே எடுக்கவே இல்லை. வீடியோ எடுக்கணும். இன்னும் எடுக்கவே இல்லை. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அப்புறம் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இதுலேருந்து சாப்பாடு கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் உட்காந்து சாப்பிட்டுருக்கேன். இப்போ தான் ப்ளட் செக்அப் கொடுத்துருக்கோம் 2 பேருமே. 2 கையிலும் குத்திட்டாங்க. ரத்தம் வரல. இல்லை அது நரம்பு கிடைக்கல உனக்கு. இங்கேயும் குத்தி வலிக்குது. எனக்கு 2 பேர்த்துக்கும் சேர்த்து ப்ளட் செக்அப் கொடுத்துருக்குது. ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். ப்ளட் செக்அப் எல்லாம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் டாக்டரை போய் பார்க்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்கேன் பண்ணுவாங்களோ. அதுக்குள்ளே பெரிய சரி சாப்பிட்டுடலாம் அப்படின்ட்டு அதுக்குள்ளே ஒருத்தர் இங்கே மயக்கம் போட்டு வர வந்துட்டார் பாவம். அதை பார்த்தோன்னே எனக்கு பயம் வந்துருச்சு. நான் எல்லாம் சாப்பிட்றேன். ஆமாம், அதனால சாப்பிட்றேன். எங்கேயாவது சாப்பிட மயக்கம் கொடுக்கிறோம். ப்ளஸ் டெஸ்ட் கொடுத்து வாங்கிட்டேன். போய் உள்ளே போய் பார்த்துட்டேன். ரொம்ப நேரம் ஆச்சு உள்ள போய் பிரியா இன்னும் வரல. நானும் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் ஆஸ்பத்திரி சுற்றி வந்துட்டுருக்கிறேன். இதுக்கு நிறைய வித்தியாசம். மடக்குங்க எப்படி எத்தனை மணிக்கு சாப்பிட்டீங்க? காலையில் சாப்பிட்டேன். இங்கிட்டு திரும்பி பண்ணுடா. தைராய்டு டெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் நான் நீங்கள் அதை கட் பண்ணுங்க. சரி எப்படி இப்படி கை பிடிச்சிட்டாங்க. வலிக்காது கை இழுத்துறாத. நைட் எத்தனை மணிக்கு சாப்பிட்டீங்க? நைட் ஒரு 7 மணிக்கு சாப்பிட்டேன். டீ காஃபில சாப்பிட்டீங்களா? இப்போதான் டீ சாப்பிட்டாங்க. ஹெல்த்தி ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிறீங்களா? சாப்பிட்றேன். எங்கே சாப்பிட்றது டீ சொல்லாத. வரல டீ விட்டுருங்க. சரி அவ்வளோதான். எடுத்தாச்சு. ஆப்பிள் சாப்பிட்டு சேர்த்து ரத்தம் பண்ணிருக்கீங்களா? மற்ற எடுத்துட்டாங்களே. ஹாஸ்பிட்டலில் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்தங்க. எங்கேங்க தூங்க விட்டாங்க. பக்கத்தில் கோயில் விசேஷம்னு சொல்லிட்டு பாட்டை போட்டாங்க. காலையில் 4 மணிக்கு போட்டாங்க. 3:50க்கு தூங்கவே முடியல. சரி வந்துட்டு ஊசி போட்டிருக்காங்கன்னு தூங்கலான்னு பார்த்தா அப்பயும் பாட்டை போட்டு தொலைஞ்சிட்டாங்க. தூங்கவே முடியல. பசியாயிருச்சுன்னு மாமாட்ட சொன்னாலும் சரி ப்ரான் ஒரு 4 பறிச்சுட்டு கொண்டு வரேன்ப்பா சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாமா தான் ப்ரான் வறுக்கிறதுக்கு போயிருக்காங்க. ஒரு 2 டெய்லி கொஞ்சம் சீ ஃபுட், அதாவது மீன் வகைகள் 2 வாந்தி வருதோ இல்லையோ நம்ம ஒரு சும்மா 2வது வந்து இப்போ சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். ஓரளவுக்கு 2 பீஸ் மட்டும் சாப்பிட்றேன். ப்ரான் வந்து எனக்கு மேக்ஸிமம் ரொம்ப பிடிக்கும். வறுத்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப பிடிக்கும். நார்மலாக வந்து கிரேவி செய்கிறதுக்கும் ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆனால் இப்போ 2 பீஸுக்கு மேலே சுத்தமாகவே என்னால் சாப்பிட முடியல. மாமா சரி நான் வறுத்துட்டு வரேன்ப்பா நீ வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு மாமா வந்து வறுக்கிறதுக்கு வந்து போயிட்டாங்க. இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா ஏன் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னா பேக்கில் வந்து பாட்டு ஓடிட்டுருக்கு. அதனால தான். நம்ம ஹாஸ்பிட்டலெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஹாஸ்பிட்டலில் வந்து என்ன சொன்னாங்கன்னு ஃபஸ்ட்லேருந்தே எல்லாருமே கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஃபஸ்ட்டு தடுப்பூசி வந்து உங்களுக்கு போட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொடுமை நீங்கள் ஏங்க கேட்குறீங்க? இன்றைக்கி தான் போட்டாங்க. வலி உயிர் போகுது கை தூக்க முடியல. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ப்ளட் டெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் ஒரே கையில் 2 தடவை குத்தி எடுத்துட்டாங்க. வலி தாங்க முடியல. கை எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. அது போக இந்த ஃபஸ்ட் ஊசி போட்டு ரொம்ப பெயினாக இருக்குது. இந்த ஒருத்தவங்க என்ன கேட்டிருந்தீங்க தெரியுமா? கரெக்டாக கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு பாப்பா பிறந்து 7 வருஷம் ஆயிடுச்சு, இப்போ செகண்ட் ப்ரெக்னென்சி உங்களுக்கு ஏதாவது ஆர்வமாக இருக்கா, பயமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. நீங்கள் ஏன் கேட்டீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்போ தெரியுது ஊசி குளுக்கோஸு அவ்வளோதான் முடிஞ்சு நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னைக்கு காலையில் உள்ளே போய் உட்காந்ததுக்கப்புறம் லைனாக ஒவ்வொருத்தவங்க இந்த வயிற்றை பார்க்குறக்கு வாங்க, 5 மாதத்துக்கு அப்புறம் வயிற்றை பார்க்குறக்கு வாங்க, ஹைட் எவ்வளோ என்ன வெயிட் இவ்வளோ கம்மியாக இருக்கீங்க, குழந்தை இன்னும் வெயிட் ஏறலன்னு நினைக்கிறேங்க, அப்படி உங்களுக்கு ப்ளட்டு கம்மியாக இருக்குங்க, எனக்கு இங்கே ப்ரெஷர் ஏறுது ஒவ்வொன்றா சொல்கிறாங்களே. எனக்கு இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ளட் டெஸ்ட் பண்ணிட்டாங்க. மாமாவுக்கு எனக்கு டெஸ்ட் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டாங்க. அப்புறம் 2 மணிக்கு வந்துமா ஊசியெல்லாம் போட்டாங்க. மயக்கம் வருது, ரொம்ப தலை சுற்றுது, வாமிட் வருது, அப்படித்தாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி தாட்டி விட்டாங்க. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா டேப்லெட் கொடுத்துருக்காங்க. எடுங்கண்ணா
டேப்லெட் கொடுத்துருக்காங்க. நோட்டில் வந்து ஃபுல் பண்ணியாச்சு. நம்ம வந்து ஏரியா இந்த மாதிரி போட்டு ஏரியா நர்ஸு இந்த மாதிரி எல்லாம் போட்டாங்க. அட்டை வந்து இன்னும் நம்மளுக்கு வந்து போடலை. நாளைக்கு வந்து ஒரு ஸ்கேன் பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்து டெய்லி மார்னிங் வந்து ஒரு மாத்திரை முழுங்குற கொடுத்துருக்காங்க. கம்பல்சரி முழுங்கிருங்க அப்படின்னாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்க இங்கே இந்த புக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த புக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகா புக்கு. கம்பல்சரி வந்து இதை வந்து இதில் இருக்கிற எல்லாமே நம்ம பண்ணணும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, பாப்பா வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியில் அவங்க இருக்கும்போது 5 மாதத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சம் வெயிட்டெல்லாம் தூக்குனேன் தான். தனி குடம்லாம் சின்ன சின்ன குடம்லாம் தூக்குனேன். எல்லா வேலையும் தான் செஞ்சேன். பட் ஆனால் வந்து இப்போ அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாங்க, வெயிட்டெல்லாம் தூக்கிடாதீங்க, தூக்கக்கூடாது, துணியெல்லாம் போட்டு பக்கெட்டில் தூக்குறது இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ட்டாங்க. இல்லை இது 5 மாதத்துக்கு மேலேயும் தெரியல. எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நார்மலாக வீட்டு வேலை எல்லா வேலையும் செய்யுங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் ஆனால் வெயிட்டு தூக்கிடாதீங்க அப்படின்னாங்க. எதனாலனா குடல் இறங்கிரும். நிறையா பேஷண்ட்ஸ் வந்து இப்போ அப்படித்தான் வராங்க. பத்திரமா இருங்க, நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க அப்படின்ட்டாங்க. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அந்த பெரிய ஒரு ஸ்கேன் இருக்குது. அப்புறம் தைராய்டு டெஸ்ட் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் நாங்கள் இன்றைக்கே எடுத்துட்டோம். இன்றைக்கே எடுத்துகிட்டு ரிசல்ட் வந்து நாளைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு இல்லை, இருந்தாலும் வந்து ப்ரெக்னன்சியில் வந்து இதெல்லாமே வந்து செக் பண்ணுவாங்க. கொஞ்சம் ரத்தம் எடுத்தாங்க. ஆமாம், நான்லாம் பார்க்கவே இல்லை. நான் 2க்குமே கண்ணை மூடிக்கிட்டேன். இந்த ஊசி படையிலாம் மெதுவாக சிஸ்டர். ஃபர்ஸ்ட் பாப்பா எத்தனை வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. 5 வருஷம் 7 வருஷம் ஆயிடுச்சுங்க. எல்லாரும் சாக்காகிறாங்க. 7 வருஷம் ஆயிடுச்சு. உண்மையாலுமே சொல்கிறேன், இன்னைக்கு காலையில் தான் கொமட்டாமல் நான் சாப்பிட்ருக்கேன் தெரியுங்களா. ஒன்று கவனிச்சிங்களா? சாப்பாடு டிஃபன் பாக்ஸ் எடுத்தனே கப்புன்னு உள்ள போயிடுச்சு. ஏன்னா அந்த மயக்க முட்டு கிலோ பயந்துட்டா, பயமாயிருச்சு. ஏன்னா எனக்கு நல்ல மயக்கம் தள்ளிடுச்சு. எனக்கு பிளட் கையில எடுத்து டெஸ்ட் பண்ணாங்க. அத பார்த்துட்டு இவர் வந்து உள்ள இருந்தாரு. ஃபர்ஸ்ட் எனக்கு எடுத்துட்டு இவங்களுக்கு எடுத்துட்டு இருந்தாங்க. எங்களுக்கு அப்புறம் எடுக்க வேண்டிய பேர் வந்து வெளியே நின்று இருந்தாங்க. அந்த அண்ணன் என்ன பண்ணிட்டாருன்னா, இவர் கையில இன்ஜெக்ஷன்ல இருந்து பிளட் எடுக்கிறது நல்லா கூர்ந்து கவனிச்சிருப்பாராட்டுக்கு. பிளட்டை பார்த்தனையுமே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க அந்த அண்ணன். அவர் ரொம்ப லோ ப்ரெஷர் ஆகி குளுக்கோஸ் ஏற்றுறக்காக கொண்டு போய் படுக்க வச்சுட்டாங்க. குளுக்கோஸ்லாம் ஏற்றிட்டு இருந்தாங்க. அவரை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ நம்ம இன்னும் சாப்பிடல, கண்டிப்பாக சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்துலேயே நான் 2 வாய் போட்டு இவருக்கு 2 வாய் வந்து கொடுத்துட்டேன். ஏன்னா அதிகமாக தான் போட்டு போனேன். இனி அவ்வளோதான். வியாழக்கிழமை அன்னைக்கு திருப்பி வர சொல்லியிருக்காங்க. அது போயிட்டு கண்டிப்பாக நாளைக்கு போய் ஸ்கேன் எடுக்கணும். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளிக்கிழமை வீடியோ இல்லை சனிக்கிழமை வீடியோவில் வரும். அது 2 நாள் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரே வீடியோவாக வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி தான் வரணும். வியாழக்கிழமை போகும்போது ரொம்ப ஏர்லி மார்னிங் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, ரொம்ப நேரமாக வர சொல்லிட்டாங்க. 7:50க்கெல்லாம் வர சொல்லிட்டாங்க. நான் அப்போ தான் எந்திரிப்பேன். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 7 அந்த குளுக்கோஸ் குடிச்சு டெஸ்ட் எடுக்கிறதுக்கு 7:50க்கெல்லாம் அவங்க வர சொல்லிட்டாங்க. சரி ஓகேங்க, நம்ம வந்துட்டோம். இப்போ தான் நான் சாப்பிட்டேன். இப்போ தான் சாப்பிட்டேன். நானுமே இப்போ தான் சாப்பிட்டேன். சாப்பிட்டீங்களா? பாப்பா குட்டி நீ வச்சிருந்த சாப்பிட்றது அப்படியே போட்டு சாப்பிட்டேன். இன்னும் கொஞ்சம் சாப்பாடு போட்டு சாப்பிடலையா? எனக்கு பசிக்குது. எனக்கு பசிக்குது, ஆனால் என்னால் சாப்பிட முடியல, கொமட்டுது. இவருக்கு சுத்தமாக முடியல. என்ன பண்ணுதுன்னே தெரியல. இருமல் வந்து அப்பல இருந்து என்னால் ஒன்றும் பண்ண முடியல, சாப்பிட முடியல, ஒன்றும் முடியலைங்க. எல்லாம் நோயாளிகளாக தான் இருக்கோம் வீட்டில். அடுத்த அப்டேட் கேட்டீங்க. அக்கா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டேன், நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன். தங்கச்சி, இது அப்பா எல்லாரும் பாருங்க, நான் நல்லா இருக்கேன். ஓகேங்களா? ஒரு ஸ்கேன் மட்டும் எடுத்துட்டோம்னா ஃபுல் கம்ப்ளீட்டாக வந்து எல்லாமே டீட்டெயிலாக சொல்லுவாங்க. இப்போ வரைக்கும் நல்லா இருக்கேன். இப்போ வரைக்கும் மற்றபடி எல்லாமே ஓகே. அந்த ஒரு ஸ்கேன் பெரிய ஸ்கேன் எடுப்பாங்க, அது மட்டும் நாளைக்கு போய் எடுத்துகிட்டு வந்தா அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு டாக்டர்லாம் சொல்லிடுவாங்க. எப்படி இருக்குது என்னங்கிறதே நாளைக்கு தான் தெரியும். அவங்க ரெஸ்ட் எடுத்து சொன்னா தான் தெரியும். நல்லா தான் அவங்க கையெல்லாம் வச்சு பார்த்தாங்க. ஓகே நல்லா தான் இருக்காங்க அப்படின்னாங்க. இது வந்து சும்மா ஒரு டெஸ்ட்டு பண்ணுவாங்கல்ல, அந்த டெஸ்ட் வந்து கம்பல்சரி வந்து பண்ணுவாங்களாமா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து 3 மாதம் முடிகிற ஸ்டேஜில் தான் வந்து இந்த ஸ்கேன் நாங்கள் பண்ணோம். ஆனால் இப்போல்லாம் கொஞ்சம் நல்லாவே அட்வான்ஸ்டாக வந்துருச்சு. என்னதான் நம்ம வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் பார்த்தாலும் அவங்களும் வந்து நிறையா வந்து இதெல்லாம் கொடுக்குறாங்க. இன்னைக்கெல்லாம் ஒரு 15 பேர்த்துக்கிட்ட தான் இருப்பாங்க. நல்லா டைம் எடுத்து பொறுமையாக தான் பார்த்தாங்க. எனக்கு வெளியில உட்காந்து நான் தான் எங்க உட்கார்ந்து இவர் ஓபி போட்டு உள்ள வந்திருந்தாருன்னா மேடம்கிட்ட பார்த்துருக்கலாம். இவருக்கு தெரியல,
மாசமா இருக்கிறவங்களுக்கு தான் மட்டும்தான் பார்ப்பாங்களாட்டிருக்கு பார்ப்பாங்கன்னு வரல. அப்படின்ட்டு வெளியவே உட்காந்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன் ஓபி போட்டுள்ள வந்திருந்தீங்கன்னா உங்களுக்குமே பார்த்துருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி ஓகேங்க, இந்த விலாகை வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். திரும்பிட்டே தான் இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.